Dot School of Designல ஒரு பியூட்டிஃபுல்லான டூர் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ட்ரூலி த சீசன் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் சம்திங் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் வாஸ் பீங் ஹியர் அட் த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஜாராவுடைய ஃபியூச்சருடைய கவலை எல்லாருக்குமே இருக்குது. நிறைய ரசிகர்கள் நீங்கள் கேட்டீங்க வாட் இஸ் ஜாரா கோயிங் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அந்த ஒரு சர்ச்சில் ஒன் ஆஃப் த டைமண்ட்ஸ் தட் வி ஃபவுண்ட் இஸ் த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். அண்ட் ஐ எம் இன் கான்வர்சேஷன் வித் த ஃபவுண்டர் திரு ராம்நாத் அவர்கள். சார் வணக்கம். ஸோ ஹாப்பி டு மீட் யூ சார். முதல்ல ஒரு பெரிய பெருமை உண்டு. உங்களுடைய மாணவர்கள் டிசைன் பண்ண ஒரு சேர் ஒரு பக்கம், அவங்க டிசைன் பண்ண அவுட்ஃபிட் ஒரு பக்கம், அதை போட்டிருக்கீங்க. த பிக்கெஸ்ட் பிராண்ட் ஃபேஸ் கேன் பி த குரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு குருவுடைய கடாட்சம் மொத்தமாக உங்களுக்குள்ளே இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கவலை எனக்கு. யூஸ்வலாகவே காலேஜ் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங்கு, நிறைய பார்க்கிங், அப்படி உருளணும், பசங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் உங்ககிட்ட இருக்கிறது வந்து அந்த செலக்டடான ஒரு க்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து நான் பதட்டப்படணுமா இல்லை பெருமைப்படணுமா? கண்டிப்பாக பெருமைப்படணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். அந்த ஒரு குழந்தையும் தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குறது எங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் டு டீச்சர்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்துல தான் இருக்குது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றது ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி குறிப்பாக டிசைன் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணுற விஷயம் கிடையாது. வெரி ட்ரூ. ஸோ அவங்களோட டேஸ்ட், ஒருத்தரோட நீடு, ஒருத்தரோட புரிதல் எல்லாமே மாறும் அப்படின்ற போது அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான கவுன்சிலிங் கரெக்டாக இருக்கணும், அதுக்கான கைடன்ஸ் கரெக்டாக இருக்கணுன்ற போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் இதை பண்ணும்போது தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். Hello, my name is Revati. I'm a 4th year fashion design student, and this is my sportswear garment. It is designed for Naomi Osaka, the famous Japanese tennis player, and this garment is inspired by a flower called calla lily. So this is basically a top and a skirt that comes with attached tights. So the skirt has ruffle detail and the top has 5 panels on the front with a cutout detail and a high neck. Hello, I'm Asvika. I'm 4th year final year student at DOT. So this is my evening wear collection. So this collection is inspired by Sweat Bee, which the bee is basically in green color. So I've given a corset detailing at the waistline and the ruffle detailing at the bottom and at the sleeve. ஒரு அம்மாவா என் பெரிய கவலை என்ன சொல்லு, நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்றியா தான். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. இன்னொரு பெற்றோருக்கு பெரிய கவலை சார். கண்டிப்பாக எங்கள் அத்தை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்கள் எதிர் வீட்டு ஆண்டி ஒரு கேள்வி கேட்பாங்க, பிள்ளை என்ன படித்து முடிச்சிருச்சு, நல்லா சம்பாதிக்குதா, எங்கே வேலைக்கு போகுது அப்படின்ட்டு. யாருக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, எனக்கு என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது என் பிள்ளை இந்த மாதிரி சூப்பராக சம்பாதிக்கிறாடா, நல்ல இடத்துல உட்காந்துருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கோர்ஸை முடிச்ச உடனே குழந்தைங்க எவ்வளோ சேஃபாக பிளேஸ் ஆவாங்க? இதில் ரேஷியோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டும் படித்து முடிக்கிற போது அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 வேலை வாய்ப்பு கிடைக்குது. வா. அது பிளேஸ்மெண்ட் அப்படின்றதே தேவைகளுக்கு கம்மியாக இருந்து அதுக்கு படிச்சுட்டு வரவங்க அதிகமாக இருந்தால் தான் நம்ம பண்ண வேண்டியது. கரெக்ட். இது வந்து ரிவர்ஸில் தேவைகள் அதிகமாக இருக்குது, படிச்சுட்டு வரவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதில் அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறத, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இது பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் கிடையாது. பட் அதை தாண்டி நாங்கள் பண்ணுற இந்த இனிஷியேட்டிவ்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. டே 1லேருந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. பல கோர்சஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய எம்என்சியில் போய் சேர்ந்தோம்னா அவங்க ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் டிசைன் எஜுகேஷனுக்கு குறிப்பாக டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படாது. வாவ். So I am currently in my 4th sem, and my previous sem work was on residential design, and we designed a service apartment. So first we start off with the research of how service apartments are approached, what are their customer, what are the needs, and then we go with the flow of design and conceptualizing the color board, material board, mood board and stuff. And that's pretty much about my
previous SEM project, and there are the displays of it. Always deal with small scale projects and large scale as well, starting from commercial projects, residential as well. Apart from interior spaces, we also deal with furniture design and documentation too. We have documented Higginbottoms, and also a Karakudi documentation has been done. So a lot from spatial planning, craft documentation, furniture details all go into our research, and we come up with renders, technical details, like prototypes. Since over the years, Higginbottoms has lost its charm, and as part of adaptive reuse, the top floor of the Higginbottoms is converted into a cafe so that it can attract more customers and maintain its legacy. So as you can see, these are the works done. Dot School of Design la innoru interesting ana corner, and then I understand this is with the communication design. So Yoga, hi, how are you? I'm good, how are you? Good, thank you. Yoga, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எவ்ரிடே சொசைட்டல் இஷ்யூஸ் எடுத்து அழகா எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு பக்கம் இங்கே பாடி ஷேமிங் இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ungendering the tea shops. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். So we basically went to specific tea shops, gathering information how it's gendered by the male population, and how some female population feel uncomfortable going to gendered tea shops, and that's how we came up with the solution. பொதுவாகவே டீ கடை கூட ஆண்களுக்கு தான்ற மாதிரி உலகத்தில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வெதர் இட்ஸ் பாடி ஷேமிங், வெதர் இட்ஸ் டு டூ வித் ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு பக்கம் குயர் கப்புள்ஸாக இருக்கட்டும், பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், பாலிட்டிக்கல் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், தேவ் காட் இன்ட்ரெஸ்டிங் சொல்யூஷன்ஸ். அதனால நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸ் வச்சிருக்கேன், ஐட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் திஸ், ஐட் லைக் டு கம்யூனிகேட் சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா த பிளேஸ் டு பி அட் இஸ் த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். சார் சிம்பிளாக கேட்குறேன் சார், இப்போ நாங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தியேட்டருக்கு வந்து இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு 3 ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்கு டாட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 காரணங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் போயிட்டு இருக்கிற விதத்தில் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு அவங்களோட திறமைகளை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விதத்தில் கொடுக்க முடியுது அப்படின்றது ஒரு பெரிய கேப் இருக்குது. திறமையான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவன் படிக்கிற விதத்தினால, அந்த படிப்பு முறையினால அதை பண்ண முடியல. ரைட். ஸோ அங்கே ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் தான் பெஸ்ட்டான ஒரு இடம். ரைட். ஸோ இது வந்து சிலபஸ்னாலேயோ ஒரு ஃபேக்கல்ட்டினாலேயோ தனிப்பட்ட முறையில் நடக்கலை. இது எல்லாரும் சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெடகாஜி உருவாக்கி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கற்பித்தல் முறையை கண்டுபிடிச்சு, இதில் ரெகுலராக ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி விதத்தில் சொல்லிக் கொடுக்க முடியுன்றதுக்கு we are doing lot of research. Fantastic. ஸோ அதில் உருவானதான் நீங்கள் பார்க்குற பல இனிஷியேட்டிவ்ஸ். நீங்கள் பார்க்குறது லேர்ன் த்ரூ ட்ராவல்ன்றதோ, இல்லை இன்றைக்கி க்யூரியாசிட்டியே இல்லாத ஒரு பசங்களுக்கு நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிங்கனாலும் அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே யூடியூப்ல பார்த்தே பழகிட்டாங்க. ஸோ அதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்றதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் அந்த டீடூர்ன்ற விஷயம், லேர்ன் த்ரூ ட்ராவல். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுனால அந்த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நம்பர் 1. அண்ட் செகண்ட் ஒன், அவங்களுக்கு கிடைக்கிற இண்டஸ்ட்ரி கனெக்ட். தே ஆர் நாட் ஸ்டடிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் த சிலபஸ் வாட் யூனிவர்சிட்டி இஸ் கிவன். இன்னைக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு. இன்னைக்கு ஏஐ ரிலேட்டடாக டிசைன் டூல்ஸ் இருக்குன்னா அது ஈவன் சிலபஸில் அப்டேட் ஆகலைன்னாலும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். தேர்ட் ஒன், ஸ்டூடெண்ட் வெளியில் பாஸ் அவுட் ஆகி போகும்போது 100% அவங்க வாங்குற டிகிரிக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க. இது பேப்பரில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது சர்டிஃபிகேட் கொடுக்கறதுன்ட்டு. இந்த 3 முக்கியமான விஷயம் தான் நீங்கள் டாட்டை செலக்ட் பண்ண வேண்டியதுக்கான தேவை. ஃபேண்டாஸ்டிக். Hi, I'm Vaishnavi. I'm doing my second year in communication design at DOT. So here we have some of our typography work. So in typography, we basically learn about how arrangement of alphabets create visual hierarchy, and it plays a big role in storytelling and emotion conveying. So since we were focusing on those aspects, for this semester we were assigned to choose a word from any regional language that belongs to India. So we all chose a word, most of us chose it from our mother tongue. Then we were asked to create a custom font which conveys the meaning or the emotion that the word itself carries. So as you can see, for example, we have this word Malar. So Malar means flower in Tamil. And one of my friends did this, and she's used the texture of a flower. She used the image of a flower and she manipulated the image to give the feel of a flower using its texture. So we've all done something like that with different words, and this is
basically some of the work we did there. நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்குறதே அதோட ஃபார்மை நாங்கள் நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஐ கேச்சிங் அண்ட் அட்ராக்டிவாக ஆக்குறது அப்படிங்கிறத நாங்கள் செகண்ட் இயரில் அண்ட் தேர்ட் இயரில் பிரித்து படிப்போம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் பேசிக் ஃபார்ம். ஒரு ஃப்ளவர் இல்லை அந்த மாதிரி ஒரு நேச்சர்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை எப்படி நாங்கள் ஃபார்மாக பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண எக்ஸ்பிரேஷன்ஸ் தான் இது. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. Would you believe this is thermocol? ஸோ தருண் இதை பற்றி சொல்லுங்களேன். So what I'm trying to do is I'm learning how to shape a form. Okay. So which will eventually get converted into a product in the future. Okay. So as you can see, this finished form, okay, which we have applied putty and the smooth surface finishing. What I'm trying to do is like in the form view, I'm trying to bring the similar finish onto it. Okay. So yes. So இப்போ இது இருக்கிற மாடல் அப்படியே இதில் கிரியேட் பண்ணுவீங்க. Yes ma'am. Yes ma'am. அந்த ஒரு finish இதில் கொண்டு வரோம். Wow. How exciting is studying here at the Dot School of Design? Yeah, it's actually very insightful. We get to learn about all the industry experts and how it's like in the real world about designing products and everything. Fantastic. How exciting is it to study at the Dot School of Design? Yeah, we have all the facilities here. We have Fab Lab here, we have lab, everything, all the resources are very much filled here. So it's a great experience for me learning. Fantastic. ஆக்சுவலி வீட்டில் நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஜாராவை நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவள் சொன்னது வந்து டாட் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க கூட பேசினதுக்கப்புறம் என் மனசுலையுமே இப்போ ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இட்ஸ் அ டாட். நான் ராம்நாத் சார் கிட்ட சொன்ன மாதிரி நிறைய நேரங்களில் ஒரு பெரிய தேடலுக்கு அந்த ஒரு புள்ளி அழகான ஒரு ஆரம்பமாக இருக்கும். ட்ரூலி இந்த அழகான ஒரு பெரிய கோலத்தின் முதல் புள்ளியாக டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வாங்க காத்துட்ருக்கோம். We'll see you there. Until then, take care and ta-ta.